ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேன் இண்டியன் மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்கி 2898 ஏடி. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நாக் அஸ்வின். இந்த படத்தோட ரைட்டர் வந்து நாக் அஸ்வின், ருதம் சமார், சாய் மதவ், புரா, அப்புறம் வந்து பிஎஸ் ஸ்வர்கனகுமார். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சி அஸ்வினி டட், சொப்னா டட், பிரியங்கா டட். சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு செர்பியன் ஆள் ஜார்ஜி ஸ்டோஜிகோவிக். எடிட் பண்ணது வந்து கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவோ. மியூசிக் பண்ணது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை சார்ந்த சந்தோஷ் நாராயணன். ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து வைஜெயந்தி மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்தலாம். பிரபாஸ் வந்து பைரவா, அதாவது ஹீரோ கேரக்டரிலும், கமல்ஹாசன் வந்து கலி ஆண்டகோனிஸ்ட் கேரக்டரிலும், அமிதாப் பச்சன் வந்து அஸ்வத்தாமா கேரக்டரும், தீபிகா படுகோனே வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணாகவும், துல்கர் சல்மான் வந்து கேப்டன், அதாவது பைரவாவை சின்ன வயசில் ஹீரோ பிரபாஸை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்து எடுத்த ஒரு கேப்டனாகவும், திஷா பட்டான் வந்து ராக்ஸின்ற கேரக்டரில் பிரபாஸுக்கு ஹீரோயினியாகவும் ஜோடியாகவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து புஜின்ற கேரக்டர், அந்த ஒரு வண்டியை கட்டுவாங்களே அந்த வண்டிக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனாபென் வந்து போராளியோட ஒரு, அதாவது சம்பாலா இருக்குல்ல, சம்பாலா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க போராளியாக வந்து காமிச்சிருப்பாங்க ஆனாபென்னை, கைரான்ற கேரக்டரில். அப்புறம் சொஸ்தா சாட்டர்ஜி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் யாஷ்கினா யார் இருக்காருன்னா கமல்ஹாசனோட ஒரு ஒரு தளபதியாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோபனா நடிச்சிருப்பாங்க, பிரம்மானந்தம் நடிச்சிருப்பாங்க, பசுபதி வந்து அந்த சோபனாவும் பசுபதியும் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பலாவில் இருக்க ஒரு போராளியாகவும், பிரம்மானந்தம் வந்து அந்த பிரம்மானந்தம் வந்து நடிச்சிருப்பாங்க. அதேமாதிரி கிருஷ்ணன் கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கேமியோ ரோல்ஸில் யார் பார்த்திங்கன்னா விஜய் தேவரகொண்டா, அப்புறம் மிருனால் தாக்கூர், அப்புறம் ராம் கோபால் வர்மா, மாளவிகா நாயர், கேவி அனுதீப், ராம் கோபால் வர்மாலாம் வந்து இந்த படத்தில் வந்து கேமியோவாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்தோட கதைக்கு நம்ம வந்து போயிடுவோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, குருஷேத்திர போர் வந்து நடந்திருக்கும். முதல் சீனை தான் காட்டுவாங்க. குருஷேத்திர போரில் வந்து நடந்துகிட்ருக்கப்போ அப்போ வந்து அஸ்வத்தாமா வந்து ஒரு பெரிய பாவம் பண்ணிடுவார். என்னென்னா, பாண்டவர்கள் இனத்தில் இருக்கிற கடைசி குழந்தை கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்ப்பிணி பொண்ணோட வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து கொன்னுடுவார் இவர். ஸோ இதனால் வந்து கடுப்பான கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு சாபம் விட்டுருவார். அதாவது போர் நெறிமுறையில் வரையறையில் இருக்கிற விஷயங்களை நீ பண்ணாததுனால உனக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறார். இப்போ அதாவது பாண்டவர் அணியோட சேர்ந்தவர் தான் கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமாவுக்கும் எதிரி தான். ஸோ அந்த போரில் அவர் சொல்லுவார், நீ எந்த கையால் என்னை கொல்லணும் நீ நினைக்கிறியோ அதே கையால் என்னை நீ அப்படி காப்பாற்றுவ. நீ என்னை நீ வந்து காப்பாற்றுறதுக்கு நீ துடிப்ப. நீ அப்படி உன் உயிரை விட மேலானவா இந்த ஒரு விஷயத்தை நீ கருதுவ, என்னை காப்பாற்றுற விஷயத்தை நீ கருதுவ. அந்த நிலைமைக்கு நீ உனக்கு சாவே கிடையாது. இந்த யுகம் நான் சத்து போனதுக்கப்புறம், அதை கிருஷ்ணர் சொல்வார், நான் சத்து போனதுக்கப்புறம் இந்த யுகம் முடிஞ்சு போயிடும். அடுத்த ஒரு கலியுகம் வர, அதாவது அடுத்த 3000 வருஷம் கழிச்சு நான் பிறக்கிற வரைக்கும் உனக்கு சாவே கிடையாது. இந்த யுத்தத்தில் நடந்த வெட்டு காயங்களும் இந்த தழும்புகளும் அப்படியே இருக்கும். இந்த ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். உனக்கு வயசாகிட்டே இருக்கும், ஆனால் நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொடூரமான விஷயங்களும் நீ பார்த்துக்கிட்டே தான் இருப்ப. உன்னை பார்த்து நீ வாழ்வ நீ, ஆனால் உனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லி சாபம் விட்டுருவார். ஸோ அங்கேருந்து கட் பண்ணி ஒரு இடத்த காட்டுவாங்க. 2898 ஏடி அந்த டைம் ஆஃப் பீரியடை காட்டும்போது ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கும். அந்த பாலைவனத்தில் வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அது வந்து ஷாம்பலா. அந்த ஷாம்பலா வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி வந்து எப்படின்னா ப்ரொடெக்ஷன் லேயர் போட்டிருக்கும். ப்ரொடெக்ஷன் லேயர்னால் இந்த வக்காண்டா ஃபார் எவர் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் வந்து அந்த ஷாம்பலாவில் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது மலைகள், பாறைகள் மாதிரி தெரியும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஸ்பீடாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகும்போதோ இல்லை உள்ளுக்குள்ளே ஒரு போகும்போது தான் தெரியும் அது வந்து மலைகள் இல்லை, அது ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர், உள்ள ஒரு நகரமே இருக்குது அப்படின்னு. அந்த நகரத்துக்குள்ளே சாப்பாடு, தண்ணி, நல்ல காற்று எல்லாமே இருக்குது. ஆனால் உலகத்தில் ஃபுல்லாக மற்றது எல்லாமே அழியிற தருவாய் தான். ஃபுல்லாக பாலைவனம், எதுவுமே ஒன்றுமே இல்லை அந்த உலகத்தில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் கூட சென்டர் ஆஃப் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி ஒரு ஒரு ட்ரையாங்கிளை வந்து தலைகீழாக தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், தலைகீழாக நிற்க வச்சு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நகரம் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த நகரத்தை தேடி மக்கள் எல்லாம் போகிறாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அது உள்ளே போக முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வேணும். ஸோ இப்போ எப்படி காசு நம்ம ₹1 ₹2 காசில் சொல்கிறோமோ அப்போ வந்து யூனிட்ஸ் கணக்கு. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போக முடியும். அந்த காம்ப்ளெக்ஸில் எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல சாப்பாடு வசதி அது இதுன்னு எல்லாமே இருக்கும். அதாவது வசதியானவங்க அங்கேயும், வசதி இல்லாதவங்க சாதாரண வாழ்க்கையும் அடித்தட்ட வாழ்க்கையும் அன்றாட வாழ்க்கைக்கும் அவங்க ஓடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கார்.
அவர் தான் சுப்ரீம் யாஷ்கின். ஸோ அந்த சுப்ரீம் யாஷ்கின் யாராக நடிச்சிருக்காருன்னா நம்மளோட கமல்ஹாசன் தான் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட திட்டம் என்னென்னா மக்களை வந்து தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை மக்கள் அழிச்சிட்டு வராங்க. அதனால் இயற்கை எல்லாமே ஒரே இடத்துல வச்சுட்டு அது வந்து ஒரு சில பேருக்கு மட்டுமே பயனடைகிற மாதிரி அவர் வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ இது வந்து ஹீரோவோட மோட்டோ என்னென்னா, அது ஹீரோவோட மோட்டிவ் என்னென்னா, ஒரே மோட்டிவ் தான். காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே எப்படியாவது போயிடணும். மில்லியன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் சம்பாதிச்சுட்டு நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போயிட்டோன்னா அதுவே போதும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வத்தாமா வந்து திருப்ப வந்து குகையை விட்டு வெளியே வந்துடுவார். ஸோ கிருஷ்ணர் பிறந்தாரா இல்லையா, கல்கி பிறந்தாரா இல்லையா, கமல்ஹாசனை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, அதே மாதிரி வந்து பிரபாஸ் வந்து காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனாரா இல்லையா அப்படின்றது தான் வந்து மீதி கதை. அதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அது கர்ப்பிணி பெண்கள், அதாவது பயாலஜிக்கலாக வந்து அப்பா அம்மாவாக வந்து ஆகிறது வந்து ஷாம்பலாவில் மட்டுமே தான் அப்படி பண்ண முடியும். ஷாம்பலாவை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா பயாலஜிக்கலான அதாவது கர்ப்பிணிகளாக ஆக முடியாது. இவங்க ஒரு விதைப்பாங்க. காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு விதை மாதிரி ஒன்று விதைச்சிட்டு அதில் வந்து புல்லை பிறக்க பார்ப்பாங்க. ஏன் அது புல்லை பிறக்கிற மாதிரி வைக்கிறாங்கன்னா, விதைச்சி அந்த குழந்தைக்கு அந்த கர்ப்பிணி பெண்கள்கிட்டேருந்து ஒரு சீரம் எடுத்துகிட்டு கமல்ஹாசனோட உடம்புல வந்து செலுத்திப்பாங்க. அப்போ வந்து கமல்ஹாசனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக வரும். ஸோ அந்த சீரமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிசக்தி வாய்ந்த விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து 150க்கு மேலே வந்து 100 நாளுக்கு மேலே வந்து தாண்டுறதில்லை. எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஒன்று குழந்தை உள்ளுக்குள்ளே செத்துரும், இல்லைன்னா அந்த கர்ப்பிணி பெண் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நடத்திக்கிட்டே, இந்த ப்ராஜெக்ட் பேர் தான் ப்ராஜெக்ட் கே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கே வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது நிறைய பெண்கள் வந்து ஃபெயிலியர் ஆகுறாங்க. அது அப்போ வந்து அங்கே அந்த அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் பார்த்துப்பாங்களே, அந்த வேலை ஆட்கள் வந்து ஒரு பெண் தான் வந்து தீபிகா படுகோன். அவங்களுக்கு வந்து இந்த விதைச்சி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க கர்ப்பிணி அடைஞ்சு 150 நாள் மேலே ஆகிடுச்சு. 150 நாள் மேலே ஆனதுனால இவங்களை வந்து டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. எப்படியோ தெரியாமல் இவங்க அங்கே தப்பிச்சிடுறாங்க. ஆனால் இவங்களோட வயிற்றுலேருந்து ஒரு ட்ராப் செரம் மட்டும் வந்து கிடச்சிருது எப்படியோ. அப்புறம் இவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ஷாம்பலால் இருக்கிற அந்த போராளிகள்லாம் வந்து இந்த யாஷ்கின் கமலை வந்து அழிக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து உலகம் வந்து பழைய நிலைமைக்கு திரும்ப வரணும். யாஷ்கின்னால தான், சுப்ரீம் யாஷ்கின்னால தான் இந்த உலகம் இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஷாம்பலால் இருக்கவங்க மறைமுகமாக வாழ்ந்து, ப்ரொடெக்ஷன் லேயரோட மறைமுகமாக வாழ்ந்து கமல்ஹாசனை வந்து கொல்ல துடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்து எப்படியோ வந்து ஒரு தூதுவராக போய் தீபிகா படுகோனை வந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. ஸோ கல்கி பிறந்தாரா இல்லையா, அஸ்வத்தாமா வந்து சாபத்துலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, பிரபாஸ் வந்து காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனாரா இல்லையா, ஷாம்பலா வந்து கமலை கொன்னாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. அது பார்ட் 2 வரும். ஸோ பார்ட் 1 படம் எப்படி இருக்குன்னா, இது வந்து நிறைய ஒரு கலவையாக இருக்குது. இந்த பேட்டில் ஆஃப் அலிட்டா ஏங்கல் அப்படின்ற ஒரு படம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு நகரம் வந்து தொங்கிகிட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டில் ஆஃப் அலிட்டா ஏங்கல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நகரம் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அந்த நகரத்துக்காக தேடி எல்லோரும் போவாங்க. அதே மாதிரி அந்த நகரத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர். அதே மாதிரி மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடும் அதே மாதிரி தான். ஸோ அது ஃபுல்லாக வந்து பாலைவனமாக இருக்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் தூதுவன் வருவானா, வரமாட்டானா, யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க. அதே கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் எடுப்பாங்க. இதில் வந்து சிரம் எடுக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட்டில் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களை வச்சு தாய்ப்பால் அந்த பாலை வந்து உரிவாங்க. இதில் வந்து சிரத்தை வந்து ஊறிடுறாங்க. அவ்வளோதான் வந்து வித்தியாசம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டியூன் படம் வந்து நிறைய வருது. டியூன் படம் அப்புறம் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு, அப்புறம் பேட்டில் ஆஃப் அலிட்டா ஏங்கல், அப்புறம் இப்போ ஒரு படம் தி அட்லஸ்ன்ற ஒரு படம் வந்தது. அது வந்து அந்த மிஷின் நான் கூட ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த மிஷினோடையே வந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த மிஷினோடய தான் இருக்கும் ஹீரோயினி வந்து. அந்த மிஷினுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் உள்ள ஒரு தொடர்பை மட்டுமே தான் காமிச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பைரவாவுக்கும் புஜ்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த காருக்கும் உள்ள தொடர்பு மட்டும் நிறைய காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அட்லஸ் படத்தில் வரும்போது தான் இந்த படத்திலும் இருக்குது. மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு தான் இந்த படத்தில், மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடில் வர மாதிரி நிறைய விஷயம் இந்த படத்தில் இருக்குது. டியூன் மாதிரியான விஷயங்களில் இந்த மெஸ்ஸியா யாராக வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி அதே விஷயம் தான் இந்த படத்திலும் இருக்குது. கல்கின்றவர் யாரை வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்லேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து கடைசியாக வந்து மகாபாரதத்தில் கலெக்ட் பண்ணுறோன்ற பேரில்
கடித்து குதறி வச்சுருக்கானுங்க. சத்தியமாக நல்ல ஆள். பட் ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறோம், புதுசாக சோதிக்கிறோன்றன்னு சொல்லி கோச்சடையான் மாதிரி ஒரு படம் எடுத்து நம்மளை சோதிக்காமல் உண்மையாகவே நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கதை இதெல்லாம் பார்க்குறத விட நம்ம ரூ. 150 கொடுத்து போகிறோன்னா இட்ஸ் அ ஒர்த் மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். ரூ. 200 இவ்வளோ காமிச்சதே பெரிய விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு. நீ ரொம்பலாம் நம்ம ரூ. 200 ரூ. 150 ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. சப்போஸ் ரூ. 2000 டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா நாம் வந்து சொல்லலாம் படம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இது வெறும் ரூ. 150 ரூ. 200 கொடுத்து போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது படம். அந்த விஎஃப்எக்ஸுக்காகவே நம்ம வந்து படம் வந்து பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருஷேத்திர போரில் அந்த கிருஷ்ணனை காட்டுறதெல்லாம் வந்து அதிரி புதிரியாக இருந்தது. அது வந்து வேறு லெவல். அது நம்ம என்னமோ நினச்சோம் கிருஷ்ணரை வந்து வெள்ளையாக காட்டுவாங்க. நான் அப்படி தான் நினச்சேன். நான் கிருஷ்ணரை காட்டும்போது வேறு மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா எனக்கே முன்னாடி தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணரை வந்து காட்ட போகிறானுங்கன்னு. ஸோ பசங்களாம் என்கிட்ட சொன்னானுங்க. சார் நான் அப்போ வந்து ஓகே கிருஷ்ணர் இந்த படத்தில் காட்ட போகிறாங்க அப்படி தெரிஞ்சு. ஆனால் கிருஷ்ணரை வந்து நேரத்தில் காட்டினது வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இருக்கிறத அப்படியே காமிச்சிருக்காங்க. இட் வாஸ் சூப்பர் ஒன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமா கேரக்டரில் நடித்த அமிதாப் பச்சன் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவே. பிரபாஸ்லாம் கிடையாது. இந்த படத்தோட ஹீரோவே வந்து அமிதாப் பச்சன் தான். அப்படி ஒரு 8 அடி மனுஷன் எப்படி நிற்பார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. அப்படியே நின்று பேசுவாப்பில் ஒவ்வொரு சீனில் வந்து பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ வயசில் வந்து 80 வயசில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆக்டிவாக வந்து நடிக்கிறான்றது நம்பவே முடியல நம்மளால். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. அதேமாதிரி தீபிகா படுகோன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பங்கு வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. புஜ்ஜின்ற கேரக்டர் வந்து அந்த கார் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து பண்ணியிருக்காங்க வாய்ஸ் ஓவர். அதை கரெக்டாக ரொம்ப பண்ணியிருக்காங்க. பட் ரொம்பலாம் சலிப்பு தட்டல, பரவாயில்ல, ஒரு தேவையான அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரம்மானந்தம் கேரக்டர் 1-2 அந்த காமெடி வந்து 1-2 இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ராஜமௌலிலாம் வந்து கேமியோ பண்ணியிருக்காப்புல. நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க கேமியோவில். முக்கியமாக வந்து இப்போ இந்த ராக்ஸின்ற கேரக்டரில் வந்து திஷா பட்டானி வந்து சும்மா பேருக்குன்னு ஒப்புச்சப்பா வந்துட்டு போய் காம்ப்ளெக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக பிரபாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க. ஸோ ஒரு வாட்டி உள்ளே போயிட்டு வந்துடுவார். ஸோ அதுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது. அதே சமயத்தில் வந்து இவங்களும் திஷா பட்டானியும் பிரபாஸை வந்து காம்ப்ளெக்ஸ்குள்ளே போய் எல்லா அட்டுவலியும் பண்ணும்போது நமக்கே வந்து கோவம் வரும். இது நமக்கு வந்து என்னதான் காம்ப்ளெக்ஸ் வந்து பெருசாக காமிச்சிட்டு இப்போ வந்து சப்பையாக காட்டுறாங்களே. இவங்க அசால்ட்டாக வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்காக உள்ளே போவாங்க காம்ப்ளெக்ஸ்குள்ளே 2 பேரும் போயிட்டு அங்கே போய் திடீர்னு இந்த செக்யூரிட்டி ப்ரீச்செல்லாம் மீறி செக்யூரிட்டியோட இதை ப்ரீச்செல்லாம் மீறி வேறு ஃப்ளோரில் வேறு இடத்துல அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே வேறு இடத்த போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளான மதிப்பு வந்து கொஞ்சம் குறைச்ச மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோபனா வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி பசுபதியும் அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் கைரான்ற கேரக்டர் வந்து அனாபென் அவங்களும் ரொம்ப நல்லாவே அந்த படத்தில் வச்சுருக்காங்க. அந்த அனாபென் வந்து உபயோகித்த அந்த வண்டிலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்லாவில் யூஸ் பண்ண கன்ஸ்லாம் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஆனால் காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ண கன்ஸ்லாம் வந்து அதை விட மொக்கையாக இருந்தது. ஏன்னா காம்ப்ளெக்ஸில் இருக்கவங்களோட ஷாம்லா அவங்கக்கிட்ட இருக்கிறவங்கக்கிட்ட தான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருந்தது. ஸோ அதை யோசிக்கும் போது கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸில் வேலை செய்கிறவங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் கன்னெல்லாம் செம்ம காமெடியாகவும் இவங்க கன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. அது பயங்கரமான ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் விஷயம் வந்து கொஞ்சம் தட்டுப்பட்டுடுச்சு. அதே மாதிரி நிறைய லேக் என்னென்னா பிரபாஸோட இன்ட்ரடியூஸ் சீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15 கால் மணிலேருந்து 20 மினிட் வரை ரொம்ப லேக். அவர் ஃபைட் பண்ணுவார், சோம்பேறியாக இருப்பார், அப்படி ரொம்ப ஃபைட் வந்து நீண்டுக்கிட்டே போகுது. அந்த ஒரு அந்த அதாவது பவுண்டி ஹண்டர் அந்த ஃபைட் ஒன்று வரும் பார்த்திங்களா, இந்த ஸ்டார்ட் பிரபாஸோட இன்ட்ரடக்ஷன் சீனை ஸ்டார்ட் அந்த ஃபைட்டு 20 மினிட் அது போகுது. அது எப்படா முடியுன்ற மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக், அதுதான் லேகு, அது மெயின் அது வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அது மெயின் லேக். அதை முடிச்சுட்டு வந்தோடனே செகண்ட் ஹாஃபில் படம் கொஞ்சம் விறுவிறுப்பான அப்பவும் ஃபைட்டு தான். ஸோ எல்லாத்துக்குமே ஃபைட்டு தான் இருக்குது. ஃபைட்டு தான் அதிகமாக இருக்க ஒழிய மற்றபடி வேறு என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இனி செகண்ட் பார்ட்டில் தான் ஃபுல்லாகவே தெரியும். அது அடுத்து வந்து சுப்ரீம் யாஷ்கின் எப்படி என்ன பண்ணுவாருன்னு. ஸோ அந்த ஒரு சிரம் வந்து எடுத்துடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, தீபிகா படுகோனை வயிற்றுலேருந்து எப்படியோ ஒரு சிரம் மட்டும் வந்துடும். அப்போ அங்கேருந்து தப்பிச்சிருவாங்கன்னு. அந்த ஒரு சிரமை வந்து கடைசியாக வந்து கமல்ஹாசனோட உடம்புல வந்து செலுத்தும் போது அவருக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, வந்தால் கமலை பார்த்துருப்பாங்கள்ல, அந்த கமல்ஹாசனை காட்டுவாங்க. செம்மையாக இருந்தது. ஸோ இது ஸ்பாய்லர் அலர்ட் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. முக்கியமாக கமல்ஹாசனை சொல்ல மறந்துட்டேன். அவர் வந்து ரொம்ப கணக்கச்சிதமாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே ஒரு வில்லனிசம் வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காரு இந்த படத்தில். ஒரு இந்த பியோர் டெவில் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே தனக்கு கீழே தான் இருக்கணும், எல்லாமே தனக்கு மட்டுமே தான் இருக்கணும், எல்லாமே தன்னை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பியோர் ஆன்டகனிஸ்டோட கேரக்டர் செம்மையாக இருந்தது.
அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பரவாயில்ல, அந்த அந்த உலகத்துக்குள்ளேயே நம்மளை கொண்டு போயிருக்காங்க. அது வந்து ஓகே. ஏன்னா கோச் அடைகிற மாதிரி ஒரு படம் எடுத்து நம்மளை சோதிக்காமல் ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுன்ற பேரில், ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருந்தாலும் நம்மளை சோதிக்கிற மாதிரி இல்லை. 120 ரூபா 150 ரூபா கொடுத்துட்டு போய் படம் பார்க்குறோன்னா அப்படியே இந்த புக் மை ஷோ, பேடிஎம் இதிலலாம் நம்ம புக் பண்ணிட்டு போகிறோம். 200 கிட்ட ஆகிடும்னு வச்சுக்கோ, ஜிஎஸ்டிலாம் பரவாயில்ல போனால் போகுது போ, நல்லாயிருக்கு பார்க்கலாம். 200 படம் ஒர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த மகாபாரதத்தோட கோக்கும்போது தான் கடைசி நேரத்தில் கிளைமேக்ஸில் அது கோக்குறதுக்கு பார்த்தானுங்க, கனெக்ட் பண்ண பார்த்தானுங்க. அது வந்து செட் ஆகலை கரெக்டாக. கண்டிப்பாக உண்மையாகவே செட் ஆகலை அது வந்து. ஸோ வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ படம் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். 1000 2000 கொடுத்து போய் படம் பார்த்திங்கன்னா ஒர்த்து இல்லை. நீங்கள் 200 100 அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 150 கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது 100% ஒர்த்து உள்ள படம் தான். ஸோ நீங்கள் தேட்டரில் ஒரு தடவைக்கு 2-3 தடவை கூட பார்க்கலாம். இட்ஸ் இந்தியன் மூவிலே நம்ம வந்து நிறைய காப்பி தான். இந்த நம்ம ரிலீஜியன்ஸ், அப்புறம் வந்து இந்த தெலுங்கு படம், இந்த லாங்குவேஜ் பேரியர், இது ரிலீஜியன், இதை பற்றின இதெல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு ஒரு படத்தை நம்ம படமாக வந்து பார்க்கலாம். இட்ஸ் பேன் இண்டியன் மூவி. அது தெலுங்கு படம் கிடையாது, பேன் இண்டியன் மூவி. நம்ம வந்து கொண்டாடலாம், தப்பு இல்லை. அதே சமயத்தில் இது ஹிந்து பேஸ் படியான மூவி அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இது ஒரு படமாக பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா இப்படி ஒரு முயற்சி எடுத்ததே பெரிய விஷயம். இதை நம்ம இன்றைக்கி வரவேற்றதான், பாகுபலியை நம்ம வரவேற்றதுனால தான், என்கரேஜ் பண்ணதுனால தான் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நமக்கு வந்து நல்லா வருது. ஸோ இதுவும் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ அடுத்து நல்ல படைப்புகளை நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க்கு, அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங், அந்த ட்ரெஸ் ஒவ்வொரு பிரபாஸ்லேருந்து, திஷா பட்டானிலேருந்து, அப்புறம் யார் தீபிகா படுகோன்லேருந்து, அப்புறம் ஷாம்பலான்ற நகரத்தில் இருக்கிறவங்க கிட்டேருந்து, அப்புறம் வந்து கமல்ஹாசனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, அப்புறம் கமல்ஹாசனோட படைப்பிரிவில் இருக்கவங்க, கமல்ஹாசனோட தளபதியாக இருக்கிறவங்களோட ட்ரெஸ்ஸுலேருந்து, காஸ்டியூம்ஸ்லேருந்து, டிசைனிங்லேருந்து, காஸ்டியூம் டிசைனிங்லாம் பயங்கரமானது இருக்குது. அப்போ அந்த கன்னு டிசைனிங், அப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு லொக்கேஷன், அந்த ஆர்ட் ஒர்க்லாம் வேறு லெவலில் பிச்சு உதறுது. அதாவது இவரோட பிரபாஸோடதும் அஸ்வத்தாமோட ஃபைட் சீன் வரும் ஒரு மண்ணில். ஸோ அந்த மண் ஒரு டெசர்ட் ஏரியாவில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கை வந்து அப்படியே வந்து கீழே வந்து விழும். அதெல்லாம் வந்து செம்மையாக காமிச்சிருப்பாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஆர்ட் ஒர்க்கும், காஸ்டியூம் டிசைனிங்கும், மேக்கப் ஒர்க்குக்காகவே இந்த படம் வந்து பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி இதை டாப் நாச் இருக்குது, விஎஃப்எக்ஸ் டாப் நாச்சாக இருக்குது. 150 ரூபா 200 கொடுத்த படம் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒர்த் ஃபார் வாட்சிங் ஃபார் 2 to 3 times. ஸோ லாங்குவேஜ் பேரியர், ரிலீஜியஸ் பேரியர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இட்ஸ் அ மூவி, ஜஸ்ட் வாட்ச் அஸ் அ மூவி. ஸோ கொஞ்சம் இழுவை தான், கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கொஞ்சம் இழுவையாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் சேர்த்த விதம் வந்து மகாபாரதத்தோட கனெக்ட் பண்ண விதம் சரியில்லை. மற்றபடி விஎஃப்எக்ஸ், ஆர்ட் ஒர்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம் டிசைனிங், கேரக்டரைசேஷன், ஒவ்வொரு கேரக்டரைசேஷன், அமிதாப் பச்சனோட கேரக்டரைசேஷன், கமல்ஹாசனோட கேரக்டரைசேஷன், அதே மாதிரி ஃபஸ்ட்டு சீன் கிருஷ்ணரை காட்டுறது, அந்த சீன்லாம் வந்து வேறு லெவலு. ஸோ இதுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 4.6 கொடுக்குறேன். தேங்க்யூ.